கரைச்சலா இருக்காங்க, பெரிய கரைச்சலா இருக்கீங்க. யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு விட சொல்லுங்க. நாங்க பேரணியால போய்க்கிறோம். நீங்க எல்லாருமே ரவுடிகள் ஆயிட்டா நாகரீகத்துல போனா இது போகணும் அது போகணும் அந்த வண்டி இந்த வண்டின்னா அவன் நின்று போறான். அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எவ்வளவு நேரம் போடுவாங்க? 2 மணி நேரம் 2.5 மணி நேரமா நிக்கிறோம். இதா மாலை போடுறோம், அந்த மாலை போடுறோம். என்னங்க சாதாரண சும்மா நிக்க வச்சுருக்கீங்க. இருந்து கிளம்புன்னு சொன்னாங்க. ஒரு டைம் கொடுக்குறீங்கன்னா அந்த தலைவருக்கு அந்த டைம் கரெக்டா நீங்க அலாட் பண்ணுங்க. 12:30 மணிக்கு உள்ள வந்துட்டாங்க. 2:30 மணி எங்க அவர் முன்னாடி நின்று இல்ல சட்டம் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க ஏடிஎம்கே வண்டி வரப்ப 10 வண்டி போகுது, நாங்க வரப்ப 2 வண்டி விட 3 வண்டி. என்னங்க அது? என்ன அந்த அதிகாரம் அப்படியே இருந்துமா? பூலித்தேவரின் நினைவிடத்திற்கு சீமான் மரியாதை செலுத்தச் சென்றார். நிலையில் அவரது வாகனத்திற்கு நினைவிடம் வரை அனுமதி மறுக்கப்பட்டதால் காவல்துறையுடன் நாம் தமிழர் கட்சியினர் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சுதந்திர போராட்ட வீரர் மன்னர் பூலித்தேவரின் 110வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தென்காசியில் உள்ள பூலித்தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருந்தார். அப்போது நினைவிடத்திற்கு சற்று தொலைவிற்கு முன்பு சீமானை காரை நிறுத்திவிட்டு நடந்து போக சொன்னதால் நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மற்ற கட்சிகளின் கார்களை உள்ளே அனுமதிக்கிறீர்கள், எங்கள் காரை ஏன் அனுமதிக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென காரில் இருந்து இறங்கிய சீமான் நடந்தே செல்வோம் என பேரணியாக நிர்வாகிகளுடன் நடந்தே பூலித்தேவரின் நினைவிடம் நோக்கி நடந்து செல்ல ஆரம்பித்தார். பாதி வழியில் இடைமறித்த மற்றொரு காவலர், நீங்கள் நடந்து செல்ல வேண்டாம், காரை வர சொல்கிறேன், காரிலேயே செல்லுங்கள் என கூற முற்படும் போது காவல்துறையினர் எல்லாம் ரவுடியாகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வது, போ என்று சொன்னால் போக வேண்டுமா, அதை விடுத்து அந்த வண்டி தான் விடுவோம், இந்த வண்டியை தான் விடுவோம் என்றால் என்ன அர்த்தம் என்று சீமான் காவல்துறையை நோக்கி கடுமையான கேள்விகளை முன்வைத்திருந்தார். நுழைவு பகுதியில் இருந்த காவலர்கள் உங்களது காரை ஏன் அனுமதிக்கவில்லை என தெரியவில்லை என அந்த காவலர் சொல்ல, நீங்கள் நடந்து செல்ல வேண்டாம், காரில் செல்லுங்கள், காரை வர சொல்கிறேன் என மீண்டும் மீண்டும் அந்த காவலர் வேண்டுகோளை வைத்தும் நாங்கள் காரில் செல்ல மாட்டோம், நடந்தே பேரணியாகவே நினைவிடம் நோக்கி சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி விடுகிறோம் என்று பூலித்தேவரின் நினைவு நோக்கி நடந்தே நிர்வாகிகளுடன் சென்று சீமான் பூலித்தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.